ஒன்றிய அரசால் சமீபத்தில் பல்வேறு அநீதிகளை இழைக்கும் வகையில பல்வேறு சட்டங்களை ஏற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அதை நாம் எதிர்கொண்டுதான் வருகின்றோம். அது போன்ற ஒரு நிலையில குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயம் குறிவைக்கப்பட்டு அவர்களுக்கு எதிராக பல சதி செயல்கள் செய்து வருகின்றார்கள் என்றால் அதிலே ஒன்று இந்த SIR என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று சொல்லக்கூடிய இதை இன்றைய காலத்தில் அமல்படுத்த இருக்கின்றார்கள். வரக்கூடிய நவம்பர் 4ஆம் தேதியில இருந்து டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் வாக்காளர்களை உறுதிப்படுத்தக்கூடிய இந்த சர்வே நடக்க இருக்கின்றது. இது எந்த நோக்கத்திற்காக கடந்த காலங்கள்ல நடைபெற்றது என்றால் இறந்தவர்களை பெயர் நீக்கம் செய்ய வேண்டும். அதே நேரத்துல ஒரு பகுதியில ஒருத்தர் இன்னொரு பகுதியில் ஒரே நபர் 2 பகுதிகளில் ஒரு டபுள் என்ட்ரியா இருந்தால் அதை நீக்குவதற்கும் வாக்காளர்கள் பட்டியலில குளறுபடிகள் இருந்தால் அதை சரி செய்வது, இதுதான் கடந்த காலங்கள்ல நோக்கமாக இருந்தது. இதுதான் இவர்களுடைய வேலையும். அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பட்டியலை சீர் செய்ய வேண்டும். சீர் செய்து எதிர்வரக்கூடிய தேர்தலுக்கு ஒரு சரியான பட்டியலை யாரும் பாதித்து விடாத வகையில எந்த ஒரு இந்திய குடிமகனும் வாக்குறுதியை இழந்துவிடக் கூடாது என்பதை உறுதி செய்யக்கூடிய வகையில தான் இந்த SIR கடந்த காலங்கள்ல நடந்தது. ஆனால் இதையே இப்போது எந்த ரூபத்தில் கொண்டு வரார்கள் என்றால் NPR NRC என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதற்கு எதிராக இந்தியா முழுவதும் பல்வேறு போராட்டங்கள் எதிர்ப்புகள் எல்லாம் சந்தித்து அந்த சட்டம் கிடப்பில போடப்பட்டு அமல்படுத்த முடியாத ஒரு அவலத்தில் இன்றைய ஒன்றிய அரசு இருக்கின்றது. இதையே ஒரு மறு உருவமாகத்தான் வாக்காளர் திருத்த பட்டியல் என்ற பெயர்ல இந்த NPR மறைமுகமாக கொண்டு வராங்க. இந்திய குடிமகன் தான் என்பதை உறுதி செய்யக்கூடிய அளவுக்கான ஒரு நிலையைத்தான் இந்த SIRல கொண்டு வராங்க. இந்த SIRக்கு எதிராக பீகார்ல தில்லுமுள்ளு மோசடிகள் அதை எல்லாத்தையும் எதிர்கட்சிகள் அம்பலப்படுத்தி மிகப்பெரிய ஒரு போராட்டம் எல்லாம் நடத்தப்பட்டது. மிகப்பெரிய ஒரு எழுச்சி மிகிய ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் எல்லாம் நடத்தப்பட்டு இந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் செல்லப்பட்டு சுப்ரீம் கோர்ட்லையும் சரியான ஒரு பதிலை சொல்லாமல் அது சரியான ஒரு தீர்வும் கிடைக்காமல் அடுத்து 12 மாநிலங்கள்ல இதை நாங்கள் அமல்படுத்துவோம் சொல்லி அதற்கு தயாராகிவிட்டார்கள். அதிலே ஒன்றுதான் தமிழ்நாடு. இப்ப தமிழ்நாட்டில் இந்த SIR நம்ம எதிர்கொள்ள இருக்கிறோம் என்றால் இவர்களுடைய இலக்கெல்லாம் எதுவாக இருக்கும் என்றால் இஸ்லாமிய சமுதாயத்துடைய ஓட்டுகளை குறைக்க வேண்டும். அதை சிதைத்து விட்டோம் என்றால் இதை வைத்து யாரெல்லாம் ஆட்சிக்கு வருகிறார்களோ அவர்கள் பாதிக்கப்படும், நாம் அதுல தொடர்ச்சியாக வெல்லணும். இதுதான் அவருடைய திட்டம். அப்ப கட்சிகள் எல்லாம் இதுல என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுல இருந்தாங்கன்னு சொன்னா SIR நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், SIR நாங்கள் விடமாட்டோம் என்றெல்லாம் எதிர்கட்சிகள் அதை பெரிய அளவுக்கு எதிர்த்தாங்க. ஆனால் அதை தாண்டி சுப்ரீம் கோர்ட்ல போடப்பட்ட வழக்கையும் தாண்டி இன்னைக்கு உள்ள வந்திருக்காங்கன்னு சொன்னால் இப்ப உள்ள வந்துட்டாங்க. கட்சிகளுக்கு பாதகமாக இருந்தால் அது அவர்கள் எந்த வகையில் வேணுமானாலும் சட்ட போராட்டத்திலையும் எதிர்க்கலாம், மக்களை திரட்டி வீதியில இறங்கி போராடி அதை எதிர்கொள்ளலாம், அது எந்த ரூபத்திலையும் எதிர்கொள்ளலாம். ஆனால் நம்மளிடத்தில் இருக்கக்கூடிய இன்றைய பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்றால் இதை நம்ம புறக்கணிக்கிறோம், நாங்கள் இதை கடுமையாக எதிர்க்கிறோம், இதை அனுமதிக்க மாட்டோம் என்று இந்த நிலையில் நாம் எடுத்து விட்டோம் என்றால் அவன் இதுல வாக்காளர் திருத்த பட்டியலை மட்டும் கொண்டு வரல, இந்திய குடிமகன் தானா என்பதையும் உறுதிப்படுத்தக்கூடிய வகையில தான் இந்த திருத்த பட்டியலை கொண்டு வரான். அப்படி இருக்கும்போது இதுவும் ஒரு எதிர்கொள்ளக்கூடிய போராட்டத்தின் வடிவமாகத்தான் இஸ்லாமிய சமுதாயமாக இருக்கக்கூடிய நாம் இதை எதிர்கொள்ளணும். எப்படி எதிர்கொள்ளணும் சொன்னா அவன் என்னென்னலாம் கேட்கிறானோ எதையெல்லாம் கேட்டு அவன் உறுதிப்படுத்துன்னு சொல்றானோ அந்த வகையில் நம்மளிடத்தில் சான்றிதழ்களை தயார்படுத்தணும். ஒரு 12 ஆவணங்களை என்ன பண்றான்னு சொன்னா கேட்கிறான். அதுல பீகார்ல 11 ஆவணம் தான் கேட்டிருந்தான். அந்த பீகார்ல நடந்த பிரச்சனைக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட்டுடைய அந்த வழிகாட்டுதல்ல ஆதார் கார்டையும் சேர்த்திருக்கான். ஆதார் கார்டை சேர்த்திருந்தால் கூட அது ஆதார் கார்டை மட்டும் காட்டினால் போதுமானது கிடையாது, அது வெறும் அடையாள சான்றிதழாக மட்டும்தான் எடுத்துக்கொள்வேன் என்பதாக அங்க சுப்ரீம் கோர்ட்டு கூட கெஞ்சத்தான் செஞ்சிருக்கு. அவனிடத்துல சொல்ல போனா அதுல உண்மை நிலவரம் என்னன்னு சொன்னா ஆர்டர் எல்லாம் போடல. நீங்க ஆதார் கார்டை எடுத்துக்கிட்டா என்ன, அதை நீங்க ஆலோசிச்சா என்ன, இப்படித்தான் என்ன பண்றாங்கன்னா எடுத்துக்கொள்ளுங்க, எடுத்துக்கிட்டா என்ன, இப்படித்தான் கேட்கிறான். ஆதார் கார்டை எடுக்கணும், ஆதார் கார்டு இந்திய அரசால் கொடுக்கப்பட்ட அடையாள சான்று, நீங்கள் அனுமதிக்கணும்னு சட்டம் எல்லாம் போடல, ஆர்டர் எல்லாம் போடல. அங்க அவர்கள் போய் கெஞ்சக்கூடிய ஒரு சூழலை தான் பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது ஆதார் கார்டு என்பது ஒரு அடையாள சான்றிதழாக
ஒருத்தர் இருக்கிற அப்துல்லா நீ அப்துல்லா தானே, ஓகே இப்படின்னு உறுதிப்படுத்துறதுக்கு தான் அந்த ஆதாரை தவிர, உண்மையா நீங்கள் வாக்காளர் பட்டியலை இணைவதற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய சான்றிதழாக சொல்வது பிறப்பு சான்றிதழை ஒன்று சொல்றான். பிறப்பு சான்றிதழ் நம்ம இடத்துல இருக்குதுன்னு சொன்னா அதை நீங்கள் தயார்படுத்தி வைக்கணும். நவம்பர் 4 இருந்து டிசம்பர் 4 ஒரு மாசம் தான். இந்த ஒரு மாச காலத்துல எந்த அளவுக்கு இதை முடிப்பான் என்பது கேள்விக்குறிதான். அப்ப கேள்விக்குறியாக இருக்கக்கூடியதிலேயே நம்மள நேராக சந்திக்கும் போது இல்ல ஏதாவது ஒரு கேம்ப போட்டு எந்த ரூட்ல வருவான்னு தெரியாது. ஏன்னா காலம் குறைவா இருக்கிறதுனால ஒரு இடத்துல கேம்ப போட்டு எல்லாம் வாங்கன்னு சொன்னாலும் சொல்லுவான். இல்ல வீடு வீடாக வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படி வருவதாக இருந்தால் அந்த நேரத்துல போய் நம்ம தூசியை தட்டி சர்டிபிகேட் எங்க இருக்கு, அந்த சான்றிதழ் எங்க, இந்த சான்றிதழ் எங்க, அதை தேர்றேன் இதை தேர்றேன், அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி நம்ம அதை பதியாம விட்டு விட்டோம் என்றால் திரும்பவும் பதிவு செய்வது என்பது மிகப்பெரிய சாத்தியத்துக்கு குறைவுதான். ஏன்னா பீகார்ல தான் நடந்தது. 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்படுறாங்க. அதன் பிறகு சுப்ரீம் கோர்ட்ல பிரச்சனை போன பிறகு ஒரு 20 இருந்து 25 லட்சம் பேர் சேர்த்திருக்கான். கிட்டத்தட்ட இது வரைக்கும் 40 லட்சம் வாக்காளர்கள் சேர்க்கப்படவே இல்லை. எனக்கு சேர்க்கப்படாத காரணம் என்னன்னா நம்மளிடத்து இந்த மாதிரி சான்றிதழ் ஒரு சமர்ப்பிக்காதுதான். ஏன்னா அவர்கள் எல்லாம் பங்களாதேஷ்ல இருந்து வந்தவங்க அப்படின்னு உறுதிப்படுத்தி அவன் வாக்காளர் பட்டியல் நீக்கியிருக்கான். அதையாவது சொல்லுங்க, அவங்க எல்லாம் 40 லட்சம் பேரும் அங்க பங்களாதேஷ்ல இருந்து ஊடுருவி வந்தாங்க அப்படின்னு அவனால சொல்ல முடிஞ்சாதானே? இல்ல, அவர்களிடத்தில் முறையான சான்றிதழ் இல்ல, அதை சரியா அவர்கள் எதுகொண்டு பதிவு செய்யல, அதனால் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல் நமக்கு விடக்கூடாது. நாம் இதை எதிர்கொள்வதை இது போராட்டம் தான். இதுவே என்ன போராட்ட வடிவம் சொன்னா, நான் பதிவு செய்து நான் உறுதி செய்வதுதான் நம்மளுடைய போராட்டமாக இருக்கும். அதுல தயாராக இருக்கணும். அதுல பிறப்பு சான்றிதழை கேட்கிறான். பர்த் சர்டிபிகேட் அவசியமாக இருக்கணும். அதே மாதிரி பாஸ்போர்ட் கண்டிப்பாக இருக்கணும். கல்வி சான்றிதழ் ஒன்று மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மூலமாக வழங்கப்பட்ட சர்டிபிகேட் இருக்கணும். அரசு பொதுத்துறையில் அல்லது ஓய்வூதியத்துக்கு வழங்கப்படக்கூடிய கார்டு நிரந்தர வரிப்பிட சான்றிதழ் சொல்லி ரெசிடென்டல் அட்ரஸ் கேட்கிறான். அது பதிவு செய்து இருந்தால் இது இ சேவையில இலவா பண்ண முடியும். அப்படி வாய்ப்பு உள்ளவர்கள் நீங்க இதை உடனடியாக பதிவு செய்து ஒரு வாரத்துக்குள்ள பெற்றுக்கொள்ளலாம். இருப்பிட சான்றிதழ் வேணும்ன்றான். வன உரிமை சான்றிதழ் அது மலைவாழ் மக்களுக்காக சொல்லப்படக்கூடிய ஒன்று, அது நம்மளுக்கு பொருந்தாது. அதே மாதிரி குடும்ப பதிவேடுன்னு சொல்றான். இதுல அரசு அதிகாரிகளுக்கு ஒரு தெளிவற்ற ஒரு நிலையில் தான். குடும்ப பதிவேடு என்பது நாம் அறியப்பட்டது ரேஷன் கார்டு. ஆனா ரேஷன் கார்டை சொல்லல, ரேஷன் கார்டு ரிஜெக்ட் தான். குடும்ப அட்டைன்னு சொன்னால் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த என்ஆர்சி நடந்து என்பிஆர் நடந்து அதன் மூலம் குடும்ப உறுப்பினர்களுக்காக ஒரு கார்டு வழங்கப்படும். அதுதான், அது இங்க நடைமுறையில இல்ல. அதனால அதை நீங்க விட்டுருங்கட்டாங்க. அதே மாதிரி அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட வீடுகள் வழங்கியிருப்பாங்கல்ல இஸ்லாம் ஏரியாவுக்குள்ள, இல்ல அரசு சில பேருக்கு ஒதுக்கீடு பண்ணியிருப்பாங்க. நீங்க அரசு நாங்க உங்களுக்கு தரோம், இதை வசித்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஒதுக்கீடு பண்ணிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி வழங்கி இருந்தால் அந்த பத்திரம் அல்ல அதுக்குண்டான ரசீதுகள் இருந்தா அது. அதே மாதிரி தேசிய குடியுரிமை என்ஆர்சி, அது என்ஆர்சி நம்ம தமிழகத்துல நடைபெறல. இன்னொரு விஷயம் என்னன்னா 1987 அதற்கு முன்பாக நம்முடைய பெற்றோர்கள் யாராவது அஞ்சல் துறையில இல்ல வங்கியில அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அந்த பாஸ்புக் இருந்தால் அது ஒரு ஆதாரமாக ஏற்றுக்கொள்வான். 1987 முன்பாக இருக்கணும். அந்த இது இருந்தால், அதே மாதிரி அதுல எல்ஐசில பாலிசி போட்டிருந்தால் அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லி சொல்றான். இது எல்லாமே இந்த மாதிரியான சான்றுகளை சொல்றான். இதுலயே இன்னொரு வழிமுறை இருக்குன்னு சொன்னா, தமிழகத்துல இதற்கு முன்பாக இதே எஸ்ஐஆர் நடந்திருக்கு. இந்த எஸ்ஐஆர் எப்போது நடந்து முடிஞ்சிருக்குன்னு சொன்னா 2002 வெளி மாவட்டங்களுக்கு 2002ல முடிச்சுட்டோம். சென்னை பகுதியில் 2005 இதே மாதிரி எஸ்ஐஆர் என்பது 2005 முடிஞ்சிருக்கு. இந்த 2002 2005 யார் வாக்காளர் பட்டியலில் இருந்தாங்களோ அவர்கள் எந்த ஆவணம் கொடுக்க தேவையில்லை. அவங்க பட்டியலை பார்ப்பாங்க. ஒரு ஃபார்ம் எமர்சன் ஒரு ஃபார்ம்னு சொல்லி ஒன்று இருக்கும். அந்த ஃபார்மை மட்டும் ஃபில் பண்ணி கொடுத்துட்டா போதும், உங்கள்கிட்ட எந்த ஆவணமும் கேட்க மாட்டோம். அதே நேரத்துல அந்த மாதிரியான ஒரு நிலை இல்லைன்னு சொன்னா இவர்கள் கேட்கக்கூடிய சான்றிதழ்கள் இதுல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பாக கொடுக்கணும். இந்த சான்றிதழ் அனைத்தையுமே உங்க வீட்டுல வச்சிருந்தீங்கன்னு சொன்னா அதை பாதுகாத்திருக்கக்கூடிய இதுல என்னென்ன சான்றிதழ் இருக்கும் ஒண்ணுதானே கேட்டிருக்கான், நம்ம ஒண்ணு எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்ட்டு இல்லை. சொல்லப்பட்ட இந்த பட்டியல்ல என்னென்ன சான்றிதழ் எல்லாம் உங்களிடத்தில் இருக்கோ அனைத்தையுமே நீங்க ஒரு ஜெராக்ஸ் எடுத்து தயார்படுத்தி வச்சுக்கோங்க.
எப்போது வருவார்கள் என்று தெரியாது. அதே நேரத்துல வந்த நேரத்துல நம்ம தேடிக்கிட்டு இருந்தா நம்ம தவற விட்டுட்டோம் சொன்னா டைம் இருக்கு, அடுத்த டிசம்பருக்கு பிறகு திரும்ப ஒரு பட்டியலை பார்ப்பான். அப்படி பார்க்கக்கூடிய நேரத்திலே நம்ம கொடுத்திருக்கக்கூடிய சான்றுகளை எல்லாம் சரி பார்க்கக்கூடிய ஒன்று இருக்கு. அதுவே என்ன கேள்வியை கேட்க போறான்னு தெரியாது. நம்ம சமுதாய மக்களுடைய வாக்குகளை குறைக்கணும்னு நினைச்சா நம்ம இடத்துல அவன் என்ன வேணுமானால் பல கேள்விகளை கேட்டு அந்த சான்றிதழ் இந்த சான்றிதழை அலக்களிச்சு நீக்குவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரத்துல சரியான முறையில இதை நம்ம தயார்படுத்தி கொடுத்துட்டோம் என்றால் இந்த வடிவத்தில் அவன் வரக்கூடியதை நம்மளைத்தான் அவன் டார்கெட் பண்ணி வைத்துக்கிட்டு வரான். அதே நேரத்தில் இதுல போய் அச்சப்பட வேண்டியும் அவசியம் இல்லை. பீகார்ல நடந்தது போன்ற ஒரு நிலை நடக்கும் அப்படின்றது ஒரு இல்ல. நம்ம ஜமாத்தின் சார்பாகவும் எம்பிகளையும் எம்எல்ஏகளையும் சந்திச்சிருக்கிறோம். இதே நேரத்தில் அதிகாரிகளையும் போய் சந்திச்சிருக்கிறோம். சந்திச்சதுல நீங்க பயப்படாதீங்க, மக்களுக்கு அதை இலகுவான முறையில வழியாய் காட்டி விடுங்க. நாங்கள் வந்தோம் என்றால் அவர்களுக்கான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் நடந்துக்குவோம். ரொம்ப கடும்போக்கு என்பது இங்க இருக்காது. அவருக்கு நம்ம கேட்கக்கூடிய சான்றிதழ்ல நம்ம பட்டியலிட்டு இருக்குமே, இதுல எது அவர்கள்ட்ட இருக்குதோ அதை எல்லாத்தையும் தயார்படுத்தி வச்சுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதே நேரத்துல ரொம்ப அச்சப்பட வேண்டும் இல்ல, அதே மாதிரி அலட்சியம் இருந்துடக்கூடாது. என்ன வாக்காளர் பட்டியல் தானே, அது பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்ம இருந்துடக்கூடாது. இதுக்குன்னா எவனுக்கு ஓட்டு போட்டு நம்ம என்ன பலன் இருக்கு, இவனுக்கு ஓட்டு போட்டு என்ன பலன், அவனுக்கு ஓட்டு போட்டு என்ன பலன், இல்லைன்னா போயிட்டு போகுது இப்படின்னு இருக்கக்கூடாது. அவன் இதை கொண்டு வர்றதுக்கு காரணமே நீங்கள் இந்திய குடிமகனா என்பதை உறுதி செய்யும் அளவுக்கு இதை மறைமுகமாக கொண்டு வரா. நாம் இதை உறுதி செய்து நமக்கான அந்த உரிமையை இதன் மூலமாக பாதுகாக்கணும். அப்படி பாதுகாக்கக்கூடிய நிலை நம் சமுதாயம் எந்த ஒரு பாதிப்பும் அடைந்துவிடக் கூடாது என்பதற்காக பிரார்த்தனை செய்யுங்க. அல்லாஹ் நம்மளுக்கு போதுமான. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.